அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நோம்புலாம் எப்படி போகுது? இங்கெல்லாம் செம்ம வெயிலாக இருக்குது. அங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ரொம்ப சாரி, வீடியோஸ் அப்டேட் பண்ணவே முடியலை. கடைசி 10 அப்படின்றதுனால கொஞ்சம் பிஸியாக தான் போகுது. நிறைய பேர் ஏன் வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி போடலைன்னா கேட்குறீங்க. ஒரு சிலர் ஏன் இதெல்லாம் போடுறீங்க இன்ன வரைக்கும் கேட்டே தான் இருக்கீங்க. என்ன செய்கிறதுனே தெரியல. இன்றைக்கி டே 21 சஹரன் இஃப்தாருக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இன்றைக்கி ப்ரான் போட்டு ஒரு கறி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் வச்சுருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான தயிர் வச்சுருக்கேன். முட்டையும் குடமிளகா இருக்கு இல்லையா, அதுவும் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தேன். அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் வச்சுருக்கேன். கூடவே செவ்வாழைப்பழம் இருந்துச்சு. ஸோ பெருசாக இருந்தனால சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கான எங்கள் வீட்டு சஹர் சாப்பாடு. நிறைய பேர் ஏன் உங்களுக்கு நான்வெஜ் இல்லாமல் உள்ளே இறங்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நோம்பு வைக்கிற நிறைய பேருக்கு தெரியும். சாப்பிட்றதே காலையில் கொஞ்சம் தான். அதை விட்டால் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு கூட அதிகமாக சாப்பிடவும் மாட்டோம். ஸோ அந்த சஹர் நேரத்துக்கு கொஞ்சம் நான்வெஜ் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ யாருக்கு என்ன பிடிக்குதோ அல்ல யாருக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதை சாப்பிட வேண்டியதான். இதில் எந்த தப்பும் கிடையாது. சஹர் இஃப்தார் உணவை ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாலுமே பெரும்பான்மையாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பெண்களுக்கு நல்லாவே தெரியும் சமைக்கிறத விட பெரிய டென்ஷன் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லி டிஃப்ரெண்ட்டாக போடும்போது அவங்க வீட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அன்னன்னைக்கு என்ன இருக்குதோ அதை சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் சஹர் இஃப்தார் உணவை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரொம்ப ரேராக ஒரு சிலர் சொல்கிறீங்க நீங்கள் சமைக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் ரமலான் அப்படின்றதுக்காக வீட்லேயே உட்காந்து நோன்பு வைக்கிறீங்களா அல்லது ஒர்க்லாம் பண்ணிட்டு நோன்பு வைக்கிறீங்களா? ஸோ இது நான் எப்போதும் பண்ணக்கூடிய ஒர்க்கு. இதை தவிர்த்து மற்ற நேரங்கள்லாம் நான் யூஸ்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு சாத்துக்குடி ஜூஸ் போடுறதுக்காக 2 சாத்துக்குடி பழத்தை கட் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். சாத்துக்குடி ஜூஸ்க்கு எப்போதுமே சாத்துக்குடி வாங்கும்போது தோல் தடிமனாக இல்லாமல் மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க. அப்போ நிறைய ஜூஸ் கிடைக்கும். சுகர் சிரப்பு, சிட்டிகை உப்பு, சாத்துக்குடியோட பல்ப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாத்துக்குடி ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நொங்கு பால் சர்பத் போடுறதுக்காக 4 நொங்கோட தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பால் சர்பத் போடுறதுக்காக நொங்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இலசாவும் இல்லாமல் ரொம்ப முத்தின மாதிரி இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு அரைப்படும் போது ஈஸியாக இருக்கும். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். கூடவே 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 4 சொட்டு விட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் கொடுத்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நோம்பில் வரக்கூடிய சம்மரில் நொங்கு முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போலாம் முன்ன மாதிரி நொங்கு அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படியே ரேராக எங்கேயாவது கிடச்சதுனா கூட கண்டிப்பாக உடனே வாங்கிடுங்க. இந்த வெயில் நாளுக்கு நொங்கு அவ்வளோ நல்லது. குளிர்ச்சி தரது மட்டும் இல்லாமல் இந்த நொங்கோட தோல் இருக்கு இல்லையா, அதை அரைச்சி வேர்க்கூர்லாம் நிறைய பேருக்கு வரும் இந்த வெயில் நாளில். ஸோ அதுக்கு போட்டுக்கலாம், உடனே சரியாக போயிடும். ஸோ ஒரு பீக்கரில் நம்ம அரைச்ச நொங்கு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக நொங்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துட்டு ரூ அஃப்ஸா சிரப் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி நொங்கு சேர்த்துருக்கனால இடையில குடிக்கும் போது வரும், அது சூப்பராக இருக்கும். நேற்று கல்கண்டு பானகம் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. அதுக்குள்ளேயே 1-2 பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் சிம்பிளான ஜூஸ் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்க அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் வீடியோக்கு கீழே அதோட லிங்க் கொடுக்குறேன். அடுத்து இஃப்தாருக்கான நம்ம தலைவன் நோம்பு கஞ்சி ஒரு பவுலில் ஊற்றியாச்சு. இன்றைக்கி சிக்கன் ரோல் செஞ்சுருந்தேன். ஸோ அதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். போண்டா வரும்போதே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் இது கூட வச்சுருக்கேன். வாழைப்பழம் சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 4 பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இஃப்தாருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் ரமலான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஆரம்பிச்சதும் தெரியல, அதுக்குள்ளே முடிய போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்குலாம் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.